வெல்கம் டு மகிழன் ஃபார்ம்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கோழிகளில் வரக்கூடிய முட்டைகள் பற்றின ஒரு வீடியோ தான் இது. இது நார்மலாக பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம கோழியில் கிடைக்கக்கூடிய நார்மலான எக்கு, சிங்கிள் எக், அதாவது ஒரே கருவில் வரக்கூடிய ஒரு முட்டை. அது இல்லாமல் நம்ம பண்ணையில் ஒரு சில கோழிகள் என்ன ஆகுது அப்படின்னா, இது மாதிரியான இரட்டை கரு முட்டைகள் உருவாகுது. பார்த்தாலே தெரியும் இதுக்கும் அதுக்குமான வித்தியாசம். இது ரெண்டும் இரட்டை கரு முட்டை. இது நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒற்றை கரு உள்ள முட்டை. இந்த கரு உருவாகிறதுக்கான காரணம் நல்லா பாருங்கள், முட்டையினுடைய சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இங்கே பார்க்கும்போதே தெரியுது ஒரு கருக்கும் இரண்டு கரு முட்டைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கருமுட்டைகள் உருவாகிறதுல என்ன நன்மை, அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, இதில் குஞ்சு பொரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இரண்டு மஞ்சள் கருக்கள் ஒரே நேரத்தில் வெளியேறி ஒரே எக் ஒயிட்டில் ஃபார்ம் ஆகிறதுனால அதுக்கு மேலே ஓடு உருவாகி இரட்டை கரு முட்டைகள் உருவாகுது. இந்த இரட்டை கரு முட்டைகள் குஞ்சு பொரிக்குமா அப்படின்னா அதில் குஞ்சு பொரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இதில் இளம் கோழிகள்லையும் வயதான கோழிகள்லையும் இது அதிகபட்சம் காணப்படுது. ஒரே ஓட்டுக்குள்ளே இரண்டு மஞ்சள் கருக்கள் இருக்கிறதுனால தான் இந்த இரட்டை கரு முட்டைகள் உருவாகுது. இதில் குஞ்சு பொரிக்குமா அப்படின்னா குஞ்சு பொரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை. ஒரே ஓட்டில் இரண்டு குஞ்சுகள் வளர்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால அதிகமாக இறந்து பொரிப்பதற்கும் ஒரே ஒரு குஞ்சு பொரிப்பதற்கும் ரொம்ப அரிதான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. நன்றி.